Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash Part 2, 5th chapter, Connecting the Dots-ல 5.2 ஓட continuation வீடியோ தான் இது. Of ends and the essence. இப்போ நம்ம பார்த்துருந்தோம் மீன் மீடியன் எல்லாமே டேட்டாவோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுத்துச்சு. இப்போ இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூஸ், அதாவது இந்த வேரியபிலிட்டியை வந்து கவனிக்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். How tall is your class? Suppose you are asked the question, how tall is your class? What would you say? உங்கள் கிளாஸ் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்வீங்க? இந்த டேபிள் வந்து கிரேட் 5ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம டேட்டா வந்து டாட் பிளாட் மூலமாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ஸ், பேட்டர்ன்ஸு, வேரியபிலிட்டி இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா மீன் மீடியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹோல் கிளாஸுக்கும் வந்து டாட் பிளாட், அப்புறம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் டாட் பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹோல் கிளாஸுக்கும் டாட்ஸ் வந்து நம்பர் லைன் மேலே கொடுத்துருக்குறாங்க. மீன் வந்து கொடுத்துருக்குறாங்க, மீடியன் கொடுத்துருக்குறாங்க. பாய்ஸ்க்கும் டாட்ஸ் வந்து நம்பர் லைன் மேலே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து மீன் அண்ட் மீடியன் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுக்கும் டாட்ஸ் வந்து நம்பர் லைனில் கொடுத்துருக்குறாங்க, மீன் அண்ட் மீடியன் கொடுத்துருக்குறாங்க. பாய்ஸோட ஹைட்ஸுக்கு வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஹைட்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி எத்தனை பாய்ஸோ அதை அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஹைட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஹைட்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி எத்தனை கேர்ள்ஸோ அந்த அதில் டிவைட் பண்ணணும். அதேமாதிரி ஹோல் கிளாஸ் கேட்டால் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். பாய்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குற ஹைட்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 17 இருக்காங்க, அதெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் வந்து 142.94 கிடைக்கிது. அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க ஹைட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மொத்தம் வந்து 11 கேர்ள்ஸ் இருக்காங்க, 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து 146.9 கிடைக்கிது. அதுவே ஹோல் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும்? இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு உண்டான அவ்வளோ ஹைட்டையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஹோல் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோ ஹைட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவோம். நம்ம ஆல்ரெடி பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுனால அதுலேருந்து எழுதிக்கலாம். ஸோ மீன் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா இதை ஆட் பண்ணால் 4046, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 28, அப்போ மீன் வந்து 144.5 கிடைக்கிது. பாய்ஸோட ஹைட்டோட மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹைட்டை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிடணும். இந்த மாதிரி இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 17 இருக்காங்க. n வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா நம்ம மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த n+1/2 டேர்ம் எடுத்துக்கணும். அதுதான் வந்து மீடியன். n+1/2 டேர்ம்னா இட் இஸ் 17 + 1/2, தட் இஸ் 18/2, 9. இப்போ 9th டேர்ம் எது? 1 2 3 4 5 6 7 8 9, 144. இப்போ மீடியன் வந்து என்னது? 144. கேர்ள்ஸோட ஹைட்டுக்கு வந்து மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸோட ஹைட்டை ஃபுல்லாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். இப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 11 இருக்காங்க. அப்போ n வந்து அகெயின் ஆடாக இருக்குது. ஆடாக இருந்தால் மீடியனுக்கு என்னது? n+1/2 டேர்ம். அப்போ n+1ங்கிறது வந்து 11 + 1/2, தட் இஸ் ஈக்குவல் டு 12/2, தட் இஸ் 6th டேர்ம். அப்போ 1 2 3 4 5 6th டேர்ம் தான் 148. ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு 148. ஹோல் கிளாஸோட ஹைட்டுக்கும் வந்து மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஹோல் கிளாஸோட ஹைட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரோட ஹைட்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிடணும். 28 டோட்டல் இருக்காங்க. அப்போது இது வந்து n வந்து என்ன இருக்குது? ஈவன் ஆகிடுது. அப்போ ஈவன்னா மீடியன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு n/2 ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1. n/2th டேர்ம் அண்ட் n/2 ப்ளஸ் 1th டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ n/2ங்கிறது என்னது? இங்கே வந்து 28/2 வந்து 14 ஆயிரும். ஃபஸ்ட்டு 1/2 எழுதிக்கலாம். n/2னா என்னது? 28/2 வந்து 14th டேர்ம் ஆகிடும். ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th டேர்ம்ங்கிறது என்னது? 15th டேர்ம். அப்போ 14th டேர்மையும் 15th டேர்மையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 14th டேர்ம் எது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, இதுதான் வந்து 14. இது வந்து 14th டேர்ம், இது வந்து 15th டேர்ம். ஸோ இந்த 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 145 ப்ளஸ் 145 டிவைடட் பை 2, 145 ஆகிடும். ஸோ அதனால தான் மீடியன் வந்து 145 அப்படின்னு கிடைக்கிது. வாட் கேன் வி இன்ஃபர் ஃப்ரம் த டாட் பிளாட்ஸ் அண்ட் த சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர்ஸ்?
இப்போ இந்த டாட் பிளாட்ஸில் இருந்தோம் சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர்ஸ், அதாவது மீன் மீடியன்ல இருந்தோம் நம்ம வந்து என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது? பாய்ஸோட ஹைட் வந்து 128லேருந்து 158 வரைக்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. கேர்ள்ஸோட ஹைட் வந்து 136லேருந்து 156 வரைக்கும் இருக்குது. இப்போது நம்ம கம்பேர் பண்ணோன்னா பாய்ஸில் தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான பர்சனும் இருக்காங்க, டாலஸ்டான பர்சனும் இருக்காங்க. பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் ஹைட்டு அதை விட லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட் இருக்கு இல்லையா, அதை விடையும் லெஸ்ஸாக இருக்குது. இந்த கம்பேரிசன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? கேர்ள்ஸ் ஆர் டாலர் தென் பாய்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து அர்த்தம் வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸுமே பாய்ஸை விட டால்னு சொல்ல முடியாது, நம்ம ஆவரேஜாக சொல்கிறோம். பாய்ஸில் வந்து மீன் வந்து லெஸ் தேன் மீடியனாக இருக்குது. 142.94 இஸ் லெஸ் தேன் 144. இங்கே ஸ்மாலர் வேல்யூ வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுவே மீன் கிரேட்டர் தேன் மீடியன் இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா அர்த்தம். இப்போ கேர்ள்ஸ்லேயும் வந்து மீன் இஸ் லெஸ் தேன் மீடியன் கிடச்சிருக்கு. அதாவது 146.9 இஸ் லெஸ் தேன் 148 கிடச்சிருக்கு. அப்போ இங்கேயும் இந்த ஸ்மாலர் வேல்யூ தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா அர்த்தம். இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம டாட் பிளாட்ஸும் சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர்ஸில் இருந்தோம் இன்ஃபர் பண்ணுறது. How many students are taller than the class average height? கிளாஸ் ஆவரேஜ் ஹைட்டை விட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாலராக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹோல் கிளாஸ் ஆவரேஜ் வந்து 144.5. ஹோல் கிளாஸ்லேயும் ஆவரேஜ் ஹைட் 144.5 விட இங்கேருந்து எடுக்கணும். இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஹைட்டை விட டாலராக இருக்காங்கன்னு அர்த்தம். டோட்டல் வந்து 15 இருக்காங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் ஹைட்டை விட டாலராக இருக்காங்க. How many boys are taller than the class average height? இப்போ கிளாஸ் ஆவரேஜ் ஹைட்டை விட எத்தனை பாய்ஸ் வந்து டாலராக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 144.5க்கு மேலே இத்தனை வேல்யூஸ் இருக்குது, 8 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ 8 பாய்ஸ் வந்து டாலராக இருக்காங்க கிளாஸ் ஆவரேஜ் ஹைட்டை விட. ஆன்சர் இஸ் 8. How long is a minute? 2 group of children were asked to estimate the length of 1 minute. 2 குரூப் ஆஃப் சில்ட்ரனை வந்து ஒரு 1 மினிட்டை வந்து எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ண சொல்கிறாங்க. தே ஸ்டார்ட் பை க்ளோசிங் தேர் ஐஸ் அண்ட் தென் ஓப்பன் வென் தே திங்க் 1 minute ஹேஸ் பாஸ்ட். அப்போ சில்ட்ரன் 2 குரூப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. 1 minute ஆகிருக்கும்னு அவங்க நினைக்கும் போதெல்லாம் ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் சப்போஸ் டு கவுண்ட் வைல் தேர் ஐஸ் ஆர் க்ளோஸ்ட். கண்ணை மூடி இருக்கும்போது அவங்க வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணும்போது கவுண்ட் பண்ணணும். த டாட் பிளாட்ஸ் பிலோ ஷோ ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சில்ட்ரன் ஓப்பன் தேர் ஐஸ். கீழே வந்து டாட் பிளாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 குரூப் ஆஃப் சில்ட்ரனும் எத்தனை தடவை அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான கவுண்டிங் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கஸ் ஹவு வெல் போத் த குரூப்ஸ் ஃபேர்ட் அட் திஸ் ஆக்டிவிட்டி. டிஸ்கிரைப் அண்ட் கம்பேர் த வேரியபிலிட்டி இன் டேட்டா அண்ட் தேர் சென்ட்ரல் டெண்டன்சி. இப்போ வேரியபிலிட்டியையும் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது மீன் மீடியனையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இதில் இங்கே வந்து ஏ கொடுத்துருக்காங்க, இங்கே பி கொடுத்துருக்காங்க. குரூப் ஏல வந்து சில்ட்ரன் 41-42 செகண்டில் வந்து ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 43-44-45ல், நெக்ஸ்ட்டு 46ல், நெக்ஸ்ட் 47, இது 50, 51ல், 55ல் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து லோயர் எண்டில் வந்து 42 செகண்ட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்டில் வந்துட்டு இந்த 68 செகண்டில் வந்து ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 சில்ட்ரன் வந்து 68ல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்ட் வந்து 68 செகண்ட்ஸ். அதே மாதிரி குரூப் பிக்கு வந்து இது 45, 46, 47ல் வந்து லோயர் எண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஹையர் எண்டு வந்து 70, 71 கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் ஏ வந்து 42லேருந்து 68 வரைக்கும் இருக்குது. குரூப் பி வந்து 47 to 71 இருக்குது. இங்கே டாட் பிளாட்ஸை நோட்டீஸ் பண்ணும்போது குரூப் ஏல வந்து நிறைய வேல்யூஸ் வந்து ஒரே இடத்துல கிளஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் குரூப் பியில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. குரூப் ஏயோட மீன் வந்து 58.21, மீடியன் வந்து 60, தட் இஸ் 1 minute, எக்ஸாக்டாக 60 செகண்ட்ஸ் இருக்குது. குரூப் பியில் வந்து மீன் வந்து 59.28, மீடியன் வந்து 59.5. குரூப் ஏ குரூப் பி ரெண்டுலேயுமே மீன் அண்ட் மீடியன் வந்து க்ளோஸாக தான் இருக்குது. குரூப் ஏல வந்து மீன் அண்ட் மீடியன் க்ளோஸாக இருக்குது. குரூப் பியில் வந்து
வெரி க்ளோஸாக இருக்குது. இங்கே இருக்க டிஃப்ரென்ஸை விட இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறையாக இருக்குது. அதனால குரூப் பியோட டேட்டா வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே வந்து ஃபேர்லி பேலன்ஸ்டு. இப்போ வேரியபிலிட்டி செக் பண்ணும்போது குரூப் ஏல வந்து நிறைய வேல்யூஸ் வந்து ஒரே இடத்துல கிளஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் குரூப் பியில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. அதாவது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை கம்பேர் பண்ணும்போது குரூப் ஏல மீனும் மீடியனும் க்ளோஸாக இருக்கிறதுனால டேட்டா இஸ் ஃபேர்லி பேலன்ஸ்டு. குரூப் பியில் மீனும் மீடியனும் வெரி க்ளோஸாக இருக்கிறதுனால டேட்டா வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே வந்து ஃபேர்லி பேலன்ஸ்டு, குரூப் பி வந்து பேலன்ஸ்டு. வேரியபிலிட்டி செக் பண்ணும்போது குரூப் ஏல ஸ்கோர்ஸ் ஆர் மோர் கிளஸ்டர் இன் த மிடில் நிறைய கிளஸ்டர் ஆகி இருக்கிறதுனால லெஸ் வேரியபிலிட்டி, கன்சிஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது. குரூப் பியில் ஸ்கோர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கிறதுனால கிரேட்டர் வேரியபிலிட்டி இருக்குது, லெஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டாட் பிளாட்ஸை வச்சு. 0 median runs scored. In a cricket match, can a team's median runs scored by a player be 0 but the team's total score is 407 by 10? அது 10 விக்கெட்ஸ்க்கு வந்து 407 ரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் டீமில் மீடியன் ரன் வந்து 0வாக கிடைக்குது, ஆனால் ரன்ஸ் வந்து 407 இருக்குது. இது பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர் பார்த்து இவ சொல்கிறா, இன் எஸ்டர்டேஸ் மேட்ச் த மீடியன் ரன் ஸ்கோர்ட் பை இங்கிலாண்ட்ஸ் பிளேயர்ஸ் வாஸ் 0 and yet the team scored 407 for the loss of 10 wickets. நியூஸ் பேப்பரை பார்த்து ரீட் பண்ணுறா. இப்போ 0 வந்து மீடியன் வருது அப்படின்னா மீடியன் வந்து மிடில் தான் கிடைக்கும் இல்லையா? மீடியன் 0னா ஹாஃப் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து 0-0வாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மீதி பாதிக்கு மேலே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அக்கௌண்டிங் ஃபார் த எக்ஸ்ட்ராஸ் த ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ட் பை எ பிளேயர் இன் திஸ் இன்னிங்ஸ் இஸ். இப்போது எக்ஸ்ட்ராஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒயிட் பால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸில் கிடைக்கிற ரன்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு பிளேயர்ஸ் ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 407லேருந்து 19 மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11 பிளேயர்ஸுங்கிறதுனால 11ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 35.27 கிடைக்கிது தான் ஆவரேஜ் ரன் ஸ்கோர். 0 வெர்சஸ் நோ வேல்யூ. சப்போஸ் எ பிளேயர் ஸ்கோர்ஸ் 57, 13, 0, 84, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணலை அதனால டேஷ், தென் 51, 27 இன் எ சீரீஸ். பிளேயர் வந்து இப்படி இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க. நோட்டீஸ் தட் த பிளேயர் பிளேட் மேட்ச் 3 அண்ட் ஸ்கோர்ட் 0 runs, whereas the player did not play match 5. So we consider the total number of matches to be 6 and not 7. பிளேயர் வந்து தேர்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி 0 runs ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து 5th மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணவே இல்லை. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து அதை விட்டுட்டு மீதி 6 தான் எடுக்கணும். ஆனால் 0 runs எடுத்ததை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். வி கால்குலேட் தேர் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ட் பர் மேட்சஸ். என்ன பண்ணுவோம், அவ்வளோ ரன்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6. இதை ஆட் பண்ணால் 232 வருது. டிவைடட் பை 6 தட் இஸ் ஈக்குவல் டு 38.66. இது வந்து ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ட் பர் மேட்ச். சீதா ஹேஸ் ஏ மேங்கோ ட்ரீ இன் ஹர் பேக்யார்ட். பேக்யார்டில் சீதாவுக்கு வந்து மேங்கோ ட்ரீ இருக்குது. த நம்பர் ஆஃப் மேங்கோஸ் the tree gave every month over the last year from January to December is this many respectively. January to December வந்து ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ மேங்கோஸ், நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. If you want to find the mean or median number of mangoes per month, it would be appropriate to consider only the summer months when mangoes are expected to grow. அதாவது இப்போ இந்த ஜீரோஸ்ன்னு கிடைக்கிறது எல்லாமே அதோட சீசன் இல்லாத மந்த்ஸ். சம்மரில் மட்டும்தான் மேங்கோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு மீன் அண்ட் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மந்த்தை விட்டுட்டு சம்மரில் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் அதுதான் கரெக்டாக இருக்கும். 8 + 24 + 41 + 16 + 5. ஸோ நம்ம மீன் அண்ட் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அது மேங்கோஸே வராத மந்த்தெல்லாம் விட்டுட்டு மேங்கோஸ் வந்து கிடைக்கக்கூடிய மந்த்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீன் அண்ட் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். டிவைடட் பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 94 divided by 5 that is equal to 18.8. So mean வந்து 18.8 கிடைக்குது. A mean food. In the early 1500s in Europe, the basic unit of land measurement was the rod. early 1500ஸ்ல யூரோப்பில் லேண்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பேசிக் யூனிட்டை வந்து ராடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 16 feet லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் ஃபுட்னா என்ன மீன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஹியூமன் ஃபுட்டோட லென்த்து. இப்போ வந்து ஃபுட் சைஸஸ் வந்து வேரி ஆகும் பர்சன் டு பர்சன், ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஃபுட் சைஸ் வந்து வேரி ஆகும். யாரோட ஃபுட்டை வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும்? அதை சால்வ் பண்ணுறதுக்காக 16 அடல்ட் மேல்ஸை வந்து ஒரு லைனில் நிற்க சொன்னாங்க. இந்த மாதிரி டோ டு ஹில் அந்த லைனோட லென்த்தை வந்து
16 ஃபுட் ராடாக வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஆஃப்டர் த ராட் வாஸ் டிட்டர்மைன்ட் இட் வாஸ் ஸ்பிளிட் இன்டூ 16 ஈக்குவல் செக்ஷன். இந்த மாதிரி லைன் ஃபுல் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா அதை 16 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஈச் ரெப்ரசன்டிங் த மெஷர் ஆஃப் சிங்கிள் ஃபுட். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு சிங்கிள் ஃபுட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இன் எசன்ஸ் திஸ் வாஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 16 இண்டிவிஜுவல் ஃபீட். ஆனால் இது என்ன, இது வந்து அரித்மெட்டிக் மீன் தான். 16 பேரோட ஃபீட்டை வந்து லைனில் நிற்க வச்சு டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு 16ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து அரித்மெட்டிக் மீன் தான். ஈவன் தோ த டேர்ம் மீன் வாஸ் நாட் மென்ஷன்ட் எனிவேர். மீன்கிற டேர்ம் மென்ஷன் பண்ணாமையே அரித்மெட்டிக் மீன் தான் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. 5.2 ஃபிகர் இட் அவுட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.